என்னோடய லைஃப்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் டேனா இது தான். இன்றைக்கி June 15, 2025 என்னோடய 35th பர்த்டே. என்னோடய பர்த்டே ப்ரெசண்ட்டாக என் ஒய்ஃப் எனக்கு பிடிச்ச பைக் ஒன்று வாங்கி கொடுக்குறாங்க. அதை என்னோடய பொண்ணு ரிவைல் பண்ணுறாங்க எனக்கு. இந்த பைக்கை ஓப்பன் பண்ணலாம் வாங்க. இதுதான் நமக்கு ரொம்ப பிடிச்ச பைக். இது நல்ல டாலாகவும் இது நல்ல வைடாகவும் இருக்கும். ரோடு ப்ரெசன்ஸ் சூப்பராக இருக்கும். ஒரு பைக்கில் ஒரு எஸ்யூவின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட பேர் ராயல் என்ஃபீல்டு இன்டர்செப்டர் பியர் 650 ஸ்பெஷல் எடிஷன் 249. இந்த பைக்கோட என்னோடய ஜெர்னியை நான் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதோட என்னோடய யூடியூப் ஜெர்னியையும் ஸ்டார்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூபோட பேர் பியர் 650 ரைடர். இதுதான் நம்மளோட லோகோ. இப்போ அப்படியே ஒரு 2-3 months அப்படியே பேக் போகிறோம். நம்மளை பழைய வண்டி இது RTR அப்பாச்சி 180 ஒயிட் கலர். ஸோ இந்த பைக்கை ஏன் நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு 2 ரீசன். ஒன்று இந்த பைக் ரொம்ப பழசாயிடுச்சு. 2011 நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கின பைக் இது. ரொம்ப மெக்கானிக்கல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாக ஆகுது. ரொம்ப நாள் மெக்கானிக் கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் என்ன தான் ரிப்பேர் பண்ணாலும் திருப்பி இந்த பைக்கை புதுசாக நம்ம ஓட்டுற அந்த ஒரு ஃபீல் இல்லை. அது நம்ம பைக்குங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த ஃபீல் இந்த பைக்கிலேருந்து போயிடுச்சு. அதான் ஒரு ரீசன். 2வது ரீசன், ஒரு 2-3 month பேக் ஷோல்டரில் ஒரு மிகப்பெரிய பெயின் இருந்துச்சு. ஸோ அதுக்கு ரீசனும் இந்த பைக்குன்னு ஃபிசிஷியன் சொன்னார். ஸோ அதில் ஒரு 1.5 month நான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இந்த 2 ரீசன்னால் தான் நம்ம இந்த பைக்கை விற்றுட்டு வேறு ஒரு பைக் வாங்க போகிறோம். நம்ம புதுசாக ஒரு வண்டி வாங்குகிறோன்னா நம்ம மைண்டில் ஒரு சில டைப் பைக் வாங்கணும் அப்படின்னு ஒரு மைண்டில் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்ததில் எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, நமக்கு உட்காந்து ஓட்டணும். நமக்கு வயசாகிடுச்சு, 35க்கு மேலே ஆகுது. ஸோ அதனால் நம்ம நிமிந்து உட்காந்து ஓட்டணும், குனிஞ்சு ஓட்டக்கூடாது. அது நம்மளோட ஃபஸ்ட்டு கண்டிஷன். 2வது கண்டிஷன் என்னென்னா, பெருசாக வைப்ரேஷன்ஸ் எதுவுமே தெரியக்கூடாது. நம்ம ஓட்டினா அது பாட்டு ஜம்முன்னு போயிட்டே இருக்கணும். 3வது கண்டிஷன் என்ன அப்படின்னா, சீட்டு ஃப்ளாட்டாக இருக்கணும். பின்னாடி உட்கார்றவங்க கிட்ஸ் உட்காந்தாலும் சரி, நம்ம ஃபேமிலியில் யார் உட்காந்தாலும் சரி, ஈஸியாக ஏறி உட்கார்ற மாதிரி இருக்கணும். அடுத்த லாஸ்ட் கண்டிஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 2 ஹேண்ட்பாரும் கனெக்ட் ஆகி ஒரே ராடில் இருக்கணும். ஹீரோ இம்பல்ஸ் அதே மாதிரி ஜாவாங்கிற 2 பைக்கை போய் பார்த்தேன். ஆனால் அந்த 2மே நமக்கு செட் ஆகலை. ஒன்றுத்தில் ஹீட்டிங் இஷ்யூ இருந்துச்சு, இன்னொன்றுத்தில் அன்வான்டாக அதை மோஸ்ட் ரக்கடாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. நம்ம நண்பர் ஒருத்தவர் சொன்னார், ராயல் என்ஃபீல்டு போங்க, எல்லா பைக்கும் இதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னும். அதனால தான் ராயல் என்ஃபீல்டு ஷோரூமே வந்துட்டோம். ஆல்ரெடி நம்ம ராயல் என்ஃபீல்டில் என்ன பைக் வாங்க போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி எல்லாத்துலேயும் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்தால் கிளாசிக் இருக்குது, கொரிலா இருக்குது, மீட்டியார் இருக்குது, புல்லட் இருக்குது, ஹண்டர் இருக்குது, எல்லாமே இருக்குங்கிறாங்க. ஆனால் அந்த ஜாமீன் மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கங்கிற மாதிரி நம்ம பார்த்த பைக்கை ஷோரூமில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்மளால் பார்க்கவே முடியல. நானும் சுற்றி பார்க்குறேன், அங்கே இருக்கிற எதுவுமே நம்ம பார்த்த பைக் இல்லை. அங்கே இன்டர்செப்டர் ஒன்று மட்டும் நின்றுச்சு, அதுவும் பழசு. நம்ம ஊர் சின்ன டவுன் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி எல்லா பைக்ஸையும் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு யூனிக்கான பைக்ஸ்லாம் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற நியூஸை நாங்கள் கேள்விப்பட்டேன். அப்புறமா பசங்கள்கிட்ட சொல்லி தஞ்சாவூர், திருச்சி, மயிலாடுதுறைன்னு சொல்லி எல்லா பக்கமும் விசாரித்தோம். எங்கேயுமே பைக்கை பார்க்க முடியல. அப்புறமா நேராக கிளம்பி பெங்களூர் போயிட்டோம். பெங்களூர் ஆஃபீஸ் போயிருக்கும்போது ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் போய் பார்த்தா அங்கே வச்சுருந்தாங்க பியர் 650. இங்கே தான் முதல் முறையாக அதை பார்க்குறேன். சரியான பீஸ்ட் மாதிரி இருந்துச்சு வண்டி பார்க்கும்போது. இது பார்த்து ஏன்னா பல ரிவ்யூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வண்டி ரொம்ப டாலாக இருக்கும், கால் எட்டாது ஒரு சில பேருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம 5.7 நான் லைட்டாக எட்டுது. என்னை விட குள்ளமாக இருக்கிறவங்க யாரும் இந்த பைக்கை வாங்க வேண்டாம். அது இல்லாமல் இந்த பைக் ரொம்ப பவர்ஃபுல்.
அப்புறமா இந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். அந்த ஷோரூமுக்குள்ளே அதோட சவுண்டு சும்மா தேய்க்க விட்டுச்சு. ஸோ இங்கேயே முடிவு பண்ணியாச்சு, இந்த பைக்கை நம்ம கன்ஃபார்மாக வாங்க போகிறோங்கிறது. இந்த சவுண்டு கேளுங்க. அடுத்த நாளே ஊருக்கு வந்தோன்னே நேராக வண்டி எடுத்துகிட்டு உட்ரா கடைக்கு அப்படின்னு நேராக ராயல் என்ஃபீல்டு ஷோரூமுக்கு ஒரு அழுத்தியாச்சு. என்னடா அந்த லுக்குக்கும் அந்த சவுண்டுக்குமே வாங்கிட்டான்னு நினைக்காதீங்க. பெங்களூர்லேயே நான் அந்த பார்த்த ஷோரூம்லேயே ஒரு டெஸ்ட் ட்ரைவ் ஒன்று புக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் டேவே எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தாங்க அவங்க. ஓட்டியும் பார்த்தேன். நல்ல ஒரு பைக்கு. நல்ல எந்த எல்லா கியர்லேயுமே சஃபிஷியண்ட்டான ஒரு பவர் இருக்குது. சரியான பவர் அது. வெறும் தேர்டு கியர் தான் போட முடிஞ்சிச்சு அந்த சிட்டியில். 4th கியர் கூட என்னால் ஒரு தடவை கூட போட முடியல. அந்த மாதிரி ஒரு பைக்காக இருந்துச்சு. நல்ல பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதனால தான் இப்போ அதை வாங்குறதுக்கு நம்ம உடனே கிளம்பிட்டோம். ராயல் என்ஃபீல்டு போயிட்டு 10,000 கட்டி அட்வான்ஸ் புக்கிங் பண்ணியாச்சு. நம்ம வாங்க போகிற கலரை நம்மளால் எங்கேயுமே பார்க்க முடியல. அதனால் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. நம்ம ஷோரூமில் பார்த்தது ஒரு கலரு, அது இல்லாமல் எனக்கு டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்தது இன்னொரு கலர், எல்லோ ப்ளஸ் ப்ளூவில் ஒரு கலரு. ஸோ அந்த 2 கலரும் நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளோட கலர் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இல்லையா? ஸோ அந்த கலரை நம்ம எங்கேயாச்சும் பார்ப்போமா அப்படின்னு பார்த்தேன். பெங்களூர்லேயும் சுற்றி பார்த்தேன். ஒரு வண்டி கூட என்னால் பார்க்கவே முடியல. அதனால் நம்ம இப்போ வாங்க போகிற பைக்குக்கு எனக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஆர்வம். அது எப்படா நம்ம அந்த பைக்கை நேரில் போய் பார்ப்போம் அப்படின்னு. இவங்க வேறு 10,000 கட்டினதுக்கப்புறம் 45 நாள் கழித்து தான் வண்டி வரும்னு சொல்லிட்டாங்க. இதில் இன்னொரு நியூஸ் என்னென்னா, நம்ம கும்பகோணம் ஷோரூமில் இது வரைக்கும் பியர் யாருமே வாங்கலையாமா. கும்பகோணம்னு இல்லை, தஞ்சாவூர் ஷோரூம்லேயும் இன்னும் ஒரு பைக்கும் விற்கலை. திருச்சிலையும் இன்னும் ஒரு பைக்கும் விற்கலை. ஒரே ஒரு ஊரில், அரியலூருங்கிற ஒரே ஒரு ஊரில் மட்டும் ஒரு பெட்ரோல் க்ரீன் பியர் ஒன்று கொடுத்துருக்காங்களாமா. யாராச்சும் நான் வாங்கினதுக்கப்புறம் யாராச்சும் வாங்கியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். ஷோரூமில் சார்லஸ்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே வந்தேன், பைக்கு அந்த இதிலேருந்து எப்போ லாரியிலேருந்து இறங்குதோ அப்போயே எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருங்க. கண்டிப்பாக நான் அதை பார்த்தே ஆகணும். நான் அவ்வளோ ஆர்வத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். அவரும் அதே மாதிரி எப்போ அந்த பைக் வந்துச்சோ, பைக் வந்த அடுத்த செகண்டே எனக்கு ஃபோன் பண்ணிட்டார். நான் அந்த பைக்கை இப்போ பார்க்குறதுக்கு தான் போயிட்டே இருக்கேன். இது ஒரு மோஸ்ட் யூனிக் பைக் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், நம்ம வாங்க போகிற பைக் மோஸ்ட் யூனிக் கலரும் கூட. ஸோ இந்த பைக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி ஒன்று இருக்குது. அந்த ஹிஸ்ட்ரி என்னென்னா, இந்த பிக் பியர் ரன் அப்படின்னு ஒரு ரேஸ் இருக்குது. அந்த ரேஸ் டெசர்ட் ரேஸ். அந்த ரேஸில் ஒரு எட்டி அப்படிங்கிற ஒரு ஆள் இந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை வச்சு அந்த ரேஸில் கலந்துருக்கிறாரு. அந்த ரேஸில் அவர் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அவர் வச்சுருந்த அந்த நம்பர் தான் 249. அவர் ஜெயித்ததுக்கப்புறம் அந்த ரேஸை பேன் பண்ணிட்டாங்க. இதுதான் நம்மளோட இப்போ தான் மேலேருந்து இறங்கியிருக்கு. வந்தோன்னே இதை சொன்னோன்னே நம்ம இங்கே வந்துட்டோம். இன்னும் சைலன்சர் ரிமூவ் பண்ணல. இது எல்லாமே அப்படியே இருக்குது. உட்காந்து பார்க்குறதுக்கு போயாச்சு நேராக. நம்ம உட்காந்தா நம்ம பைக் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு. நல்ல டீசெண்டாக கால் எட்டுது. என்னை விட குள்ளமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வாங்காதீங்க. நான் ஒரு 5.7 இருப்பேன். அது இல்லாமல் வெயிட்டும் அட்லீஸ்ட் ஒரு 85 to 85க்கு மேலே இருக்கிறவங்களே இந்த வண்டி ஓட்டினா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் கீழே இறங்கி இன்னும் கொஞ்சம் கால் எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த வண்டிக்கு ரொம்ப பவர் அதிகம். வேகமாக ஓட்டும்போது ஹேண்ட்பார்லேருந்து உங்கள் கையை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸே அதிகம். அங்கே எதுக்கு அந்த லாரி நிற்குது இல்லையா? ஸோ அந்த லாரியிலேருந்து தான் நம்மளோட வண்டியை கீழே இறக்கி இங்கே வச்சாங்க. உடனே நம்ம ஒரு வீடியோ எடுத்தாச்சு. பின்னாடி தேவைப்படும் அப்படின்னு எடுத்த வீடியோ தேவைப்பட்டுச்சு. பிடிஐ டெஸ்ட் பண்ணுறாங்க. இதை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த வீடியோவை இங்கேயே கட் பண்ணிட்டோம். நம்ம வண்டியை நம்ம மட்டும்தான் ஓட்டணும், வேறு யாரும் ஓட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியாவாக இருந்துச்சு. ஆனால் இந்த பிடிஐ டெஸ்ட்டு நான் கண்டிப்பாக பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொன்னதுனால வேறு வழியே இல்லாமல் விட்டாச்சு.
இப்போ நம்ம பைக்கை ஃபஸ்ட் டைம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்பீடோமீட்டரில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கு. அது பிடிஐ டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ 3rd கிலோமீட்டருக்கு அப்புறம் நான் தான் ஓட்ட போகிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஆர்டிஓக்கு போகிறோம். ஆர்டிஓக்கு நம்ம கூட 5 பைக் வருது. ஸோ அதில் நம்ம பைக்கும் ஒன்று. என் பைக்கை நான் தான் ஓட்டுவேன்னு நான் சார்லஸ் கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த பைக்கை இப்போ நான் தான் ஓட்டிகிட்டு போகிறேன். இந்த ஃபஸ்ட்டு போகிறார் இல்லையா, அவரை நான் இப்போ ஃபாலோ பண்ணணும். இந்த ஊரில் ஆர்டிஓ எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அவரை நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி போயே ஆகணும். இப்போது டைம் வந்து ஒரு 11:45 இல்லைனா ஒரு 11:40 இருக்கும். ஆர்டிஓ வந்து 12 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா. அதனால் நாங்கள் 2 பேரும் வேகமாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வேகமாக போயிட்டுருக்கோம். அந்த 5 வெஹிக்கிளோட பேப்பர்ஸுமே அந்த ஃப்ரண்ட்டில் போகிறவர் அவர் கையில் தான் இருக்குது. அதனால் அவர் மட்டும் போய் ரீச் பண்ணிட்டாருனா கூட ஆர்டிஓ கிட்ட சைன் வாங்கிட்டு அடுத்த உள்ள விஷயத்தை எல்லாத்தையும் அங்கே கூட இருக்கிறவங்க பார்த்துருவாங்க. அதுக்காக நாங்கள் வேகமாக போயிட்டுருக்குறோம். எல்லா சந்து பொந்து வழியாகவும் போகிறாரு. எந்த மெயின் ரோட்டில் போனாலாவது அட்லீஸ்ட் நம்ம வண்டியில் வேகமாக போகலாம். இவர் சந்து பொந்து வழியாக போய் ரோடும் நேராக இல்லை, எனக்கும் எங்கே இருக்குதுன்னு தெரியல. எப்படியோ வளைச்சி ஓட்டி எப்படியோ வந்துட்டோம். அது இல்லாமல் என் பைக்கை நான் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டுறேன். பவரும் சரி, அதோட ரோடு ப்ரெசன்ஸும் சரி, நம்ம உட்காந்துருக்கிற ஒரு ஸ்டைல், நம்ம உட்காந்துருக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, எல்லாருமே எந்த வண்டி நம்ம பக்கத்தில் போனாலும் அந்த வண்டிக்கு மேலே தான் நம்ம உட்காந்துருக்கோம். ஒரு குதிரையை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ எவ்வளோ பெரிய என்ன கார்லாம் வந்துச்சுன்னா, கார்காரங்களாம் ரொம்ப கீழே நமக்கு உட்காந்துருக்குறாங்க. ஸோ நம்மளோட சிட்டிங்கு அதுவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நமக்கு பின்னாடி இன்னொரு 3 பேர் வராங்க. அவங்க வரத்துக்கான அடையாளமே தெரியல. நாங்களும் 60, 70, 80ன்னு இத்தினோண்டு ரோட்டுக்குள்ளே சர்ருபுருன்னு வளைச்சி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கோம். கடைசியாக நம்ம ஆர்டிஓ கிட்ட வந்துட்டோம். அவ்வளோதான். இங்கே தான் ரைட் சைடில் ஆர்டிஓ இருக்குது. ஆர்டிஓ ஆஃபீஸ். நம்ம உள்ளே போகும்போது வெளியே ஆர்டிஓ அங்கே நிற்கிறாரு. நம்ம பார்த்தா தெரியுது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க் பண்ணிவிட்டு இவர் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்த ஒரு அடுத்த செகண்டே ஆர்டிஓ கிளம்பிட்டார். அவ்வளவு ஜஸ்ட்டில் நாங்கள் வந்து இங்கே வந்து பேப்பர் கொடுத்தோம். இல்லைன்னா இன்னொரு நாள் நம்மளை வர சொல்லியிருப்பாங்க. நம்ம டெலிவரி எடுக்க வேண்டிய நாள் வந்து ஒரு நாள் தான் இருக்குது இன்னும். ஸோ இன்றைக்கி ஆர்டிஓ ஆஃபீஸ், நாளைக்கு டியூஸ்டே, அதனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதிலேருந்து இன்றைக்கி அடுத்த வெட்னஸ்டே நம்ம எடுக்கிறோம். நமக்கு பின்னாடி 3 வண்டி இன்னும் வரவே இல்லை. ஒரு வழியாக ஆர்டிஓவோட ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. நம்ம திருப்பி கிளம்புறோம். நம்ம எங்கள் வண்டியை வந்து நிறுத்தினோன்னே அங்கே ஒருத்தவர் கேட்டார், இது என்னங்க வண்டியை புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்கீங்களா, பெயிண்ட் அடித்து ஆர்டிஓக்கு எடுத்து வந்திருக்கீங்களா அப்ரூவலுக்காக அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இல்லைங்க, இந்த வண்டி கலரே இதாங்க அப்படின்னு நம்ம ஆள் எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம கிளம்பி இப்போ நமக்கு முன்னாடி வந்தவர் இன்னும் இங்கே தான் இருக்கார். அவரோட பேப்பர் ஒர்க் இன்னும் முடியல. அவங்க வண்டியை பார்த்து முடித்ததுனால என்ன போக சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம தெரு தம்பி தான் இவர். தம்பிக்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், தம்பி அவர் போன மாதிரி இந்த மாதிரி குறுக்கு நடுக்கில் சந்துக்குள்ளெலாம் போகாதப்பா, மெயின் ரோடு வழியாகவே போப்பான்னு சொன்னேன். இருந்தாலும் அந்த தம்பி கேட்கல, ஒரு சந்துக்குள்ளே விட்டுச்சு. இப்படியோ வேகமாக ஓட்டணும்ப்பா, தடவை ஓட்டி பார்க்குறோம், நல்ல ஒரு நேராரம் ரோட்டில் ஒரு தடவையாவது ஓட்டி பார்த்துடணும் அப்படின்னு அந்த வண்டி பின்னாடியே வந்தோம். இப்போ தான் தெரிகிறாங்களா? ஸோ 1, 2 இந்த 2 பேரும் எங்கள் பின்னாடி வந்தவங்க. அவங்களெல்லாம் நீங்கள் வரவே வேண்டாம், திருப்பி போயிடுங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. பேப்பர் மட்டும் அவர் சைன் பண்ணிவிட்டு போயிட்டார். தம்பி வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாரு. ஒரு தடவை கூட கிட்டத்தட்ட ஒரு 60 போயிருந்தால் ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நம்மளால் முடியாதுடா, இனிமேல் நமக்கு தெரிஞ்ச ரோடு வந்துருச்சுன்னு பையனை தாண்டிட்டேன். பையனை தாண்டி ட்ரா போட்டோம் அப்படின்னு அடித்து ஓட்டினேன். ஒரு 80 வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று ஓட்டினேன். அப்படியே கிளம்பி 90 வரைக்கும் ஓட்டியிருக்கேன். திருப்பி இங்கேயே வந்து நிறுத்தியாச்சு.
தம்பி வந்து அண்ணா விட்ருங்க அண்ணா, நான் இதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. அவ்வளோதான், ஆர்டிஓக்கு போயிட்டு வந்த ரைடு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அந்த பிக் டே. விபூஷணா, நம்ம இப்போ எங்கே போகிறோம்? என்ன பேர்? என்ன பியர்? என்ன பியர்? போலா பியர். போமா, உட்காரு போ. நம்ம வண்டிக்கு நம்ம வச்ச பேர் போலார் பியர். ஏன்னா பியருங்கிறது வண்டியோட பேர். பியருங்கிறது எப்பவும் ப்ரௌன் கலர் தானே இருக்கும். ஒயிட் கலர் பியர் இருக்குன்னா அது போலார் பியர் தானே. அதனால் நம்ம வண்டிக்கு நம்ம வச்ச பேர் போலார் பியர். ஃபேமிலியோட வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அந்த பிக் டே இன்றைக்கி நம்ம அந்த வண்டியை டெலிவரி எடுக்க போகிறோம். அதுக்கான டே. பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. என்னை தவிர என் ஃபேமிலியில் இருக்கிற யாருமே அந்த பைக்கை இது வரைக்கும் ஒரு தடவை கூட பார்க்கல. அந்த பைக் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து என்னோடய டெசிஷன் தான் இந்த பைக் வாங்குகிறோம் அப்படிங்கிறது. இப்போ அங்கே போய் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த மாதிரி அவங்க எனக்கு வந்து பைக்கை ரிவீல் பண்ணாங்க. எனக்கு அது சர்ப்ரைஸுன்னு சொன்னோம். ஆனால் ஆக்சுவலாக அப்படியே வைஸ் வெர்ஸா அந்த பைக் நீங்களே பார்த்தீங்க. ஆர்டிஓக்கே அந்த பைக்கை நான் தான் ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். அதனால் இந்த பைக் எனக்கு சர்ப்ரைஸ் இல்லை, நானாக செலக்ட் பண்ணி எடுத்த பைக் இது. இந்த பைக் யாருக்கு சர்ப்ரைஸ்னால் என்னோடய ஒய்ஃபுக்கும் என் பொண்ணுக்கும் சர்ப்ரைஸ். கிளம்பி ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் வந்தாச்சு. நம்ம வர சொல்லியிருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்துட்டாங்க. நம்ம காரில் இருந்து இறங்கி போகிற வீடியோ ஃபுட்டேஜை யூடியூப் வெர்ஷனில் எடுக்காமல் இன்ஸ்டாகிராம் வெர்ஷனில் எடுத்துட்டார் நம்ம கேமராமேன். நம்ம பிரபாகர் நம்மளோட நண்பர் இங்கே இருக்கிற எல்லா வீடியோவையும் அருமையாக எடுத்து கொடுத்துட்டாரு. அவருக்கு ஒரு தேங்க்ஸ் இந்த இடத்துல. நாங்கள் எல்லாருமே அந்த ஒரு பைக் என்ன கலரோ அந்த கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கோம். அந்த க்ரீன் ப்ளஸ் ஒயிட். என் பொண்ணுக்கிட்ட மட்டும் இல்லை. இங்கே வந்தாச்சு. எல்லா பைக்கையும் சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பைக் இன்னும் வெளியே வரல. நம்ம பைக்கை வெளியே வச்சு அதுக்கப்புறமா பொத்தி வச்சாங்க. அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் பார்த்தோம். எல்லாத்துக்கும் ஓகேன்னு தலையாட்டியாச்சு. இப்போது நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்த அந்த இதுதான். இந்த வீடியோ எடுத்ததுக்கான முக்கியமான ரீசன் என்னோடய பொண்ணு தான். ஏன்னா அவங்க யூடியூப்பில் இந்த மாதிரி ரிவீல் பண்ணுற வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி நம்மளும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கு என்ன, ஒத்துப்போம் சரின்னு சொல்லி நானும் ஒத்துக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் எல்லாமே, ஏன்னா ஒரு சில பேர் மஹேந்திரா தார் வாங்குவாங்க, அதை வந்து அவங்க ஒய்ஃப் ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒய்ஃப் நம்ம சொல்கிற பைக்கையோ நம்ம சொல்கிற காரையோ வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அவங்களே செலக்ட் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த பைக் பிடிக்கும், இந்த கார் பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த விஷயம் பைக்கு கார்லலாம் அந்தளவுக்கு அவங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்க மாட்டாங்க. என் பொண்ணை உட்கார சொன்னதுக்கு சின்ன பொண்ணு உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு தடவை உட்காந்து இல்லை எனக்கு, ஏன்னா தூக்க கலக்கத்தில் அந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கோம். அந்த பொண்ணு தூங்குகிற டைம். போலார் பியருக்கு இன்றைக்கி பர்த்டே. பைக்கு கூட ஃபுல்லாக ஒரு போஸ் கொடுத்தாச்சு. போலார் பியர் நம்ம வண்டி பேர். கேக்கு கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டோம். வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு மாலையை போட்டு பொட்டு வச்சு இந்த பைக்குக்கு எதுவும் ஆகக்கூடாது, இந்த பைக்குனால் நமக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு சாவியை எடுத்தாச்சு. நம்ம சின்ன பொண்ணு போய் அதில் கை வச்சுருக்காங்க. அதோட அடையாளம் அப்படியே இருக்குது.
அப்புறம் என்ன, எலுமிச்சம்பழத்தில் ஏற்றி நம்ம பசங்க எல்லோரும் வந்துட்டாங்க, நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு. அவர் இந்த கேப்பில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எலுமிச்சம்பழத்தில் ஏற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வண்டியோட ரிவ்யூவையும் வண்டியை பற்றியும் நம்ம பார்ப்போம். டாட்டா பை.